நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த சிகரெட்லேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, வியாதியிலிருந்து தரித்திரத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, பிள்ளை சூழியத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, செய்வனிலிருந்து எப்படி வெளியே வருவது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது, இந்த பயத்திலிருந்து எப்படி வெளியே வருவது. யாராவது எங்களை வெளியே கொண்டு வந்து விட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் நினைத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் ஒரு மனிதன் புலம்பனார், பவுல் என்று சொல்லக்கூடியவர், ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி எப்படி பவுல் அவர் கேள்வி கேட்டார், அதே போல இன்றைக்கும் பல கேள்விகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் சொல்லுகின்றது, வேதம் சொல்லுகின்றது, மக்களை விடுதலையாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார், மக்களை ரட்சிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பெயர் இயேசு. வாழ்வு கொடுக்க வந்தவர். இன்றைக்கு வேதம் விடுதலையாக்குறதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க, விடுதலையாக்குறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லல. விடுதலையாக்குறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், அவர் பேர் இயேசு. பைபிள்ல போடப்பட்டிருக்குது. அது எல்லா வழியுமே எல்லாமே அது கடைசியில கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும் அந்த வழிகளெல்லாம் என்று உலகம் சொல்லும். வேதம் சொல்றது, இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. நானும் ஒரு வழின்னு சொல்லல, 1000 வழி இருக்குதுப்பா, அந்த வழியோட நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. சொல்றாரு, ஆயம் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் பைபிள்ல போடப்பட்டிருக்குது. விடுதலையாக்க ஏராளமான பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லல. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தில் மனிதனை விடுதலையாக்குற ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவருக்கு பேரு இயேசு கிறிஸ்து.